இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, வரப்போகும் திருக்கணித சனி பயிற்சி. அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு. அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி நமக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பேச வந்திருக்கிறோம். ஏப்ரல் 2025 முதல் மற்றும் மே மாதம் 2028 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார். அதில் 2 முறை 5 மாதங்கள் வக்ரமாவார். ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் ஏப்ரல் 2025 முதல் மே 2028 வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா, கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வரரை நாம் வணங்கி, சனீஸ்வருடைய தாசன் யார்? முதல்ல மகா கணபதியை நாம் வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அருணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு, நாள் என் செய்யும் வினைதான் என்னை செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல்களாம். அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலசல்முடி வாழ்த்தி வணங்குவோம். இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல். இதில் 72 அட்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன. இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள், இதை நடராஜரே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள், பஞ்சபூதங்களுடைய அச்சரமாகிய ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள், 63 நாயன்மார்கள், 9 தொகை அடியார்கள், இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன. அதற்கப்புறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கிட வேணியும் மூசு வந்தரை பொய்கை போன்றதே ஈசை எந்த நிலையை சொல்வது யார்? அப்பர் என்ற நாவுக்கரசர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயமே என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார். மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகிலியாண்ட குருமனின் தான் வாழ்க, அவன் அன்னிப்பான் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் வெல்க, புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்குழல் வெல்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார். திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசி என்கிற சிவகதிதானே, அப்பனை நந்தியை ஆறாமுதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈசனருள் பெறலாமே. நந்தீஸ்வரர் எம்பெருமான் நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும், பொலிவர செல்வம் கூடும், சிந்தையில் அமைதோனும் சிறப்புற மக்கள் சேர்வர், இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதானே, இணையில்லா வாழ்வுதான். ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர். அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது. அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார். அதனால் அபிராமி அம்மனுடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனது நல்லன எல்லா நண்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே. நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தர்சன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா. அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேல் நிறத்தாலே தக்கோலத்தில் எக்கால் உனைத்துளவும் எழுத்தரு புத்தி உனைப்பை ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்திய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவிய நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்ல வந்து சேரட்டும். அஷ்டலட்சுமி என்பது 8ஐ குறிக்கும். ஓம் நமோ நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார்? பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும். இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக்பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய
சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி, ஈஸ்வரின் தாசனையே போற்றி, சூரியன் மைந்தனே போற்றி, காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி, பைரவரின் நேசனே போற்றி, அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனே போற்றி, அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகும் மீன சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு வரப்போகும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னவா இருக்கும் என்று பார்ப்போம். பொங்கு சனி ராசி நீங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய ராஜயோக கிரகம் சனீஸ்வரர் இப்போது 5லிருந்து 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஆமாம், உங்கள் ராசிக்கு ராஜயோக கிரகமாகியவர் உபஜயசானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டமுடைய ஒரு அற்புதமான இது. பொங்கு சனி யோகத்தில் நீங்கள் இருக்கீங்க. பல சாதனைகள் எந்த வகையில் நீங்கள் செய்து நீங்கள் யார் என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு நிலைநிறுத்தப் போகிறீர்கள். அது மட்டும் கிடையாது, எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு இவர்களுடைய வழிபாடுகள் யாவும் மிகவும் சிறப்புடைய ஒன்றாகவே இருந்திடக்கூடும். நினைத்த எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்து எந்த வகையிலும் நீங்கள் பயன்பெறப் போகிறீர்கள். பணம், எந்த கடனாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் குறைந்த முதலீடுகளை பெற்று உங்கள் முதலீட்டை பெருக்கிக் கொள்வீர்கள். உபரி வருமானங்களுக்கு அதிக இடம் உண்டு. வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகள், லக்ஸுரி ஐட்டங்கள், விலையுந்த பொருட்கள் இவற்றையெல்லாம் வீட்டிற்கோ வியாபார ஸ்தலத்திற்கோ வாங்கி அழகு பார்ப்பீர்கள். ஷேர் மார்க்கெட், மணி டிரான்ஸ்ஃபர், வெளிநாட்டு டிராவல், டாலர், ராயல்ட்டி, சப்சிடி, இன்சூரன்ஸ், இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் உங்கள் பணப்புழக்கங்கள் உங்களை மிகவும் சிறப்புப்படுத்துகின்றன. உங்கள் காரியத்தை பக்குவமாக செய்து கொள்வீர்கள். உரிய நேரத்தில் பிறரும் உங்களை பயன்படுத்தி பயனடைவார்கள். ஆக தனியாகவும் கூட்டாகவும் பல வகையில் உங்கள் பண முதலீடுகள், சொத்து வாங்குவது, எதையும் ரகசியமாக வைத்துக் கொள்வது மற்றும் வெளிநாடுகளோடு தொடர்புடைய வர்த்தகங்கள், வாய்ப்புகள், வருவாய்கள் யாவும் களை கட்டக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் அணுகுமுறை, அதிகாரம், ஆள்பலம் அனைத்தும் கொடிகட்டி பறக்கும். இதற்காக வாங்கிய கடன் எதுவாக இருந்தாலும் அவற்றை கூடிய மட்டும் கட்ட முயல்வீர்கள். வீட்டில் திருமணமாகாதவர்கள் இப்பாக்கியம் நன்கு கைகூடும். சந்தோஷமுடைய குழந்தைகள் பிறந்து பெற்றோர்கள் பேரன் பேத்திகள் இவற்றையெல்லாம் குடும்ப தலைவனுக்கு சில கொடுப்பினைகளை கூட ஏற்படக்கூடும். உங்கள் உதவிகள், பழைய இனத்தவர், பங்காளி பந்துக்களால் பயன்படக்கூடிய காரியங்களும், தனக்கு சௌரியமான இடத்தில் தன் இருப்பிடத்தை வழியமைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்களும், குதூகூல பயணங்களும் இருந்திடக்கூடும். கணவன் மனைவியினுடைய உறவுகள், காதல் விஷயங்கள், தெரிந்த குடும்பங்கள் இணைவது யாவும் சந்தோஷமான சமாச்சாரங்களே. முக்கிய நபர்களுடைய வருகை உங்கள் இல்லத்தில் இருக்கும். மாணவர்களுக்கு எந்த வகை படிப்பாக இருந்தாலும், இதில் இதுவரை திணறல்கள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் இப்போது ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டுவிடும். எதையும் அணுகுமுறையாக யாவும் உங்கள் கல்விக்கு ஒரு வித்தாக இருக்கும். படிப்புகளை மீண்டும் படித்து பட்டம் பதவிகளை பெறுவீர்கள். பகுதி நேர கல்வி, தொழில் முயற்சிகள் கைகூடும். சிலர் கடல் கடந்து சென்றும் கல்வியை கற்பார்கள். விளையாட்டு, பொது நிகழ்ச்சி, சமூக சேவை இதில் ஈடுபாடுகள் உண்டு. உங்களுக்கு இந்த துறையில் நல்லதொரு விளம்பரங்களும் பிறருடைய விருதுகளும் கிடைக்கக்கூடும். தொழில் ரீதியில் பழமையான சிலவற்றை கழித்து புதிதாக எதை மெருகேற்றுக் கொள்வீர்கள். நவீன எந்திரங்கள், பணியாட்கள், பண முதலீடுகள் இருந்திடக்கூடும். உங்கள் திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். கூட்டாக இணைந்து செய்யும் முயற்சிகள் பழுது போகாது. பெரிய வகை தொழில்கள் மக்கள் மத்தியிலே விளம்பரமாகும். சில விநியோகஸ்தர்கள், முகவர்கள், எக்ஸ்போர்ட்டர்கள், வடிவமைப்பாளர்கள், சரீரத்தை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், தரகர்கள் இவற்றிற்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்புகளும் ஆதாயமும் ஆர்டர்களும் அதிகாரியுடைய ஒத்துழைப்பும் அமைந்திடக்கூடும். ஜுவல்லரி இதுபோன்ற திருமணங்களும், பட்டை தீட்டக்கூடிய தொழில்களும் மற்றும் கன்சல்டேஷன் இந்த வகை ஜீவனங்களும் கூட மிகவும் பயனுடையதாக இருக்கும். அடிமை உத்திருப்பவர்கள் கூட தன் மனதுக்கு பிடித்த பணிகளும், பதவி உயர்வும், அதிகாரி முதலான நல்லதொரு வாய்ப்பும், பிறதுறை அரசு நிறுவனம் எதுவாக இருந்தால் அதில் பிரயோஜனங்கள் இருக்கும். சக தோழர்களுடைய ஒத்துழைப்பு, இதன் மூலம் சில வருவாய்கள், கடன்களை பெற்று முக்கிய தேவைகளை சிறப்பாக செய்யும் நிலையும், பிற நாடு மொழி இனத்தவர பிரயோஜனங்களும் சிலருக்கு ஏற்படக்கூடும். நிரந்தர வேலைகளுடைய காலகட்டத்தில் அமைந்திடக்கூடும். விவசாயிகள் பயிர் தொழில், நஞ்சை புஞ்சை பிராணிகள் நல்லதொரு பிளான்களை கொண்டு திட்டமிட்டு ரப்பர், தேயிலை, எஸ்டேட் இந்த ஜீவனங்கள் யாவும் நன்றாக இருக்கும். நல்ல மகசூல்களை பெறுவீர்கள். அரசு உதவிகளும் அமையும். உங்களுடைய சரக்குகள், வஸ்துக்கள், கால்நடைகள் வீண் போய்விடாது. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. பெரிய பேனர்களில் உங்கள் விளம்பரம் இருக்கும். விட்டுப்போன வாய்ப்பை கூட மீண்டும் பெற்று இதில் எந்த வகையிலும் சாதித்துக் கொள்வீர்கள். சன்மானங்களும் பெறுவீர்கள். சொந்த படைப்பு, அயல்நாடு சென்று பார்ப்பது, எந்த வகையிலாவது பெரிய அளவிலே உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவது, அதற்காக பண உதவிகள் பெறுவது, அரசு உதவிகள் பெறுவது, பெரிய அளவிலே அவார்டுகள் வாங்குவது, பத்திரிகை பேட்டிகள் யாவும் உங்களை பரிணமிக்கக்கூடும். அரசியல் இருப்பவர்கள் சரியான திட்டம், செயல்பாடு, கட்சி தலைவரிடம் முறையாக எதையும் செய்து கொள்வது, முன்பின் யோசனையோடு எதிலும் இயல்படுவது, பினாமிகளாலும் பயனுண்டு. ஆக உங்கள் கவலைகள்
உங்கள் கவலைகளை, பல அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் விலகி அதில் சாதித்துக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்வீர்கள். ஜோதிட எண்கணிதத்தில் சனீஸ்வரருடைய அமைப்புகள், உங்கள் பிறப்பு தேதி, விதி எண்கள், சனீஸ்வரர், உங்கள் பெயர் அமைப்பு, ஸ்தாபனம், ஒப்பந்தம், இலக்கம், முக்கிய ஆவணங்கள் இவற்றிலெல்லாம் 17, 53, 74, 95, 96 இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியது எதுவும், அத்துடன் வி, எஃப், டி, பி, இ இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய எதுவும் இப்பெயர்ச்சியில் ஓரளவு சாதகமாக இருக்கும். ஜோதிட வாஸ்து சனிப்பெயர்ச்சி பலன்கள். தென்கிழக்கு, வடக்கு, மேற்கு திசையில் இருக்கும் வீடு, வியாபார ஸ்தலம், தொழில்நிலைகள், இத்தகைய முயற்சிகள், பயணங்கள் அமைப்பு இப்பெயர்ச்சியில் அதிக சந்தர்ப்பத்தை அமைத்து தரும். அதுபோல் இத்தகைய திசைகளே உங்களுக்கு மிகப்பெரிய திரவிய லாபங்களையும் உண்டு பண்ணும். கவனக்குறிப்புகளும் கடவுள்கள் வழிபாடுகளும். ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தெய்வ படங்கள், வழிபாடு இவற்றை பிரிண்ட் செய்து கொடுப்பது. அதாவது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நன்மையாக இருந்தாலும் கூட அவருடைய வக்கர காலங்களில் சில அசுபலங்கள் ஏற்படலாம் அல்லவா, அப்போது ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, தெய்வ படங்கள் வழிபாடு பிரிண்ட் செய்து கொடுப்பது மற்றும் விநியோகிப்பது, ஸ்வஸ்திக்கு, ருத்ராட்சை இவற்றை வைத்து பூஜிப்பது, கணபதி எந்திரம், தகரை மூலிகை இவற்றை வைத்து வழிபடுவது, சனிவார விரதம், திருவிளக்கு பூஜை என்று கடைப்பிடிப்பது நல்லது. மதுரையில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் அல்லது வன்னிதோச விநாயகரை வணங்குவதும், மீனாட்சி சொக்கநாதரையும், கூடலழகர் பெருமாளையும், தெப்பக்குளத்தில் உள்ள மாரியம்மனையும், அங்குள்ள தனி கால பைரவரையும், விராலிமலையில் உள்ள முருகனையும் ஒரு சேர வழிபடுவது உங்கள் ராசிக்கு மிகவும் உகந்த ஒன்றே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.